ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். நாளை பிப்ரவரி 21 மிகவும் சக்தி வாய்ந்த சதுர்த்தி. விநாயகர் சக்தியின் உச்சநிலை நாளைய நாளில் வெளிப்படும். இந்த ஒரு நாள் யாருக்காக வந்திருக்கு தெரியுமா? உங்களை போன்ற உண்மையான நம்பிக்கையான ஒரு விநாயகர் பக்தனுக்கு மட்டுமே நாளைய நாளானது கொண்டாடப்படுகிறது. நாளைய நாள்ல நம்முடைய 5 வருட தடைகளானது கரையப்படும். தாமதமான வேலைகள் கூட வேகமாக முடியும். நீங்கள் நினைப்பது உங்களுக்கு நிச்சயமாக நினைவாக மாறும். விநாயகர் உங்களுடன் முழு நேரமும் நடந்து வருவார், அதிர்ஷ்டத்தையும் திறப்பார். இது சாதாரண மந்திரம் கிடையாது. இதுவரை யாரும் சொல்லாத மிகவும் மறைக்கப்பட்ட ஒரு மந்திரம். இது ஒரு 5 வரி மந்திரம். இதுவரை இந்த ஒரு மந்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியவில்லை. இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாளை சதுர்த்தி நாள். இந்த ஒரு நாளோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? சதுர்த்தி என்றாலே கர்ம விபரீதங்கள் களையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வீட்டில் வளமானது சேரும், மனசோர்வானது போக்கும், நம்மை பார்த்து கஷ்டப்படக்கூடிய சப்தங்களை அடக்கிவிடும். தீய கண், கடன், மனக்குழப்பம் எல்லாமே கரைந்துவிடும். நாளைய நாள் சங்கடகர சதுர்த்தி வேறு எந்த வழிபாட்டிற்கும் மேலானது. மற்ற நாட்களை நீங்க கொண்டாடக்கூடிய நாட்களை விடவும் இந்த ஒரு மந்திர வழிபாடு இந்த சதுர்த்தி நாட்கள்ல மிகவும் ஒரு சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது கருதப்படும். நாளை காலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு தயாரிப்பு. நாளை காலையில கண் திறந்ததும் உங்களுடைய போனை பார்ப்பதற்கு முன்பு, யாரிடமும் பேசுவதற்கு முன்பும், படுக்கை அறையிலிருந்து எழுவதற்கு முன்பும் அந்த ஒரே ஒரு நிமிடம் விநாயகர் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த சக்தியானது வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அனைவரும் அழைப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த 5 வரி மந்திரத்தை சொன்னால் உங்களுடைய நாக்கில் விநாயகரின் சக்தி அமர்ந்து கொடும். இதுவரும் யாருக்குமே தெரியாத அந்த 5 வரி மந்திரம் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மிகவும் ஒரு அரியமான ஒரு மந்திரமானது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க முழுமைக்கும் கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல எப்படி சொல்லணும்னு பார்த்து விடலாம். நாளை காலையில படுக்கையிலிருந்து எழுந்த உடனே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையை மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 முறை ஆழமாக நீங்க உங்களுடைய மூச்சை இழுத்து விட வேண்டும். முகத்துக்கு எந்த திசையும் கிடையாது. மனம் மட்டும் சுத்தமாக இருந்தாலே நாளை நாள்ல போதும். இந்த 5 வரி மந்திரத்தை மட்டும் 3 முறைகள் நீங்கள் மெதுவாக கூறி வந்தாலே போதுமானது. இது மிகவும் ஒரு முக்கியமான மந்திரம். மந்திரம் சொல்லும் பொழுது எந்த வேண்டுதலும் நீங்க சொல்லவே கூடாது. உங்களுடைய மனது முழுவதும் மனதிற்குள்ள விநாயகரை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு உங்களுடைய மனதை வெறுமையாக்கி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த 5 மந்திரங்களை நாளை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான ஆசைகள், எந்த விதமான வேண்டுதல்கள், எந்த விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க மனதிற்குள் கூறவே கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறம் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான செயல்களையும் நீங்க நினைக்க கூட கூடாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாளை காலையில கூற வேண்டும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பேப்பரிலோ இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட்டிலோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஓம் வக்ரதுண்டாய ஹீம். ஓம் ஸ்ரீம் கீம் க்ளீம் கணநாதாய நமக. ஓம் பூர்ண போதை கணபதியே வல்லபாய நமக. ஓம் சங்கட நாசனாய விநாயகனாய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதமான அர்த்தங்கள். ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. இது விநாயகரின் சக்தியை அழைக்கக்கூடிய முதல் வாசல் மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது அழைக்கப்படும். இந்த ஒரு மந்திரத்தை, இந்த மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது விநாயகர் உங்களுடைய வீடு தேடி வந்து விடுவார். உங்களுடைய மனதை சுத்தப்படுத்துவார். இரண்டாவதாக ஓம் வக்ரதுண்டாய ஹீம். வளைந்த தும்பிக்கையின் புனித அதிர்வை அழைக்கக்கூடிய ஒரு மந்திரம். உங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தடைகளை சீராக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது செயல்படும். மூன்றாவதாக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் கணநாதாய நமக. இந்த 3 பீஜ மந்திரங்கள் பணம், அதிர்ஷ்டம், மனிதனின் குலம், உரையாடல் சக்தி எல்லாவற்றையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். நான்காவதாக ஓம் பூர்ண போதை கணபதியே வல்லபாய நமக. நீங்கள் எத்தனை காலமாக யாரிடம் சொல்ல முடியாமல் வைத்திருக்கக்கூடிய துக்கங்கள் இருந்தாலும் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இது. ஐந்தாவதாக ஓம் சங்கட நாசாய விநாயகனாய நமக. தடைகளை வேருடன் பிடித்து இழுத்து எறியக்கூடிய ஒரு மந்திரம். இது சக்தி மிகுந்த தடைகளை அகற்றக்கூடிய ஒரு மந்திரமாக கருதப்படும். இந்த ஒரு மந்திரங்களை மட்டும் நீங்க கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதை சொல்லும் 10 நிமிடத்திற்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள். மனதில் அமைதி ஏற்படும். எதிரிகள் பேசக்கூடிய விஷமான வார்த்தைகளானது குறைய ஆரம்பிக்கும். நாளை உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக ஏற்படும். நாளை நீங்க ஒரு தீபத்தையும் ஏற்றணும். காலையிலும் மாலையிலும் எருமை தீபம் அல்லது தூய நெய்யில ஒரு தீபத்தை, எருமை நெய்யில ஒரு தீபத்தை ஏற்றணும். இல்லைன்னா தூய ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும். சிவப்பு நிற பூவை நீங்க அர்ப்பணிக்கணும். வெள்ளை துளசி இருந்தால் அதுவும் போதுமானது. தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டியவை:
விநாயகப்பா என் பாதையை நீ அமைத்திடு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தீபத்தை ஏற்றும் பொழுது சொல்லிக்கொண்டே ஏற்றுங்கள். இதற்கு மேலே எதுவும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க. 7 விதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தாமதமான வேலைகள் வேகமாக முடியும். மன உறுதியானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பண ஓட்டம் மேம்படும். மன அழுத்தமானது குறைந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வீட்டில் இருந்த கலகங்கள் அனைத்தும் குறைய தொடங்கும். சின்ன சின்ன சந்தேகங்கள் அனைத்தும் கூட இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக தீரும். நாளை நீங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது செய்ய வேண்டியவை: வீட்டிலிருந்து வெளியேறும்போது இடது கரத்தால் கதவை தொட முடியாதவர்கள் உங்களுடைய வலது காலால் ஒரு மென்மையான தட்டிப்பு. மனதில் நீங்க சொல்லணும்: விநாயகர் முன் நான் பின். விநாயகர் தான் எனக்கு முன்னாடி எப்பொழுதுமே செல்லணும், நான் விநாயகருக்கு பின்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கதவை விட்டு உங்களுடைய வாசப்படியை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். இன்னொரு நேரத்தில் விநாயகர் உங்களுடன் நடக்க தொடங்குவார். எங்கு சென்றாலும் உங்களுடனே இருப்பார். நாளை நீங்க தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள்: கோவப்படுவது, குறை கூறுவது, வேறு ஒருவரின் விஷயத்தில் தலையிடுவது. இந்த 3ஐயும் நாளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சதுர்த்தி நாளின் முழு பலனும் நாளை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். நாளைய நாளில் நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஒரே ஒரு கரும்பு துண்டு கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா சின்ன சிவப்பு பூ ஒன்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். முடியாவிட்டால் மனதில் விநாயகரின் பெயரை 21 முறைகள் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். நாளை நீங்கள் எழுந்தவுடனே இந்த 5 வரி ரகசிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய தடைகள், உங்களுடைய தாமதங்கள் எல்லாம் கரையும். விநாயகர் நாளை முழு நாளும் உங்களோடு இருப்பார். உங்களின் நல்லதை எழுத, உங்களின் பாதையை திறக்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். அருள் உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக தேடி வரும். இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.